ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் நல்லா பச்சை பச்சைன்னு இருந்தது. இப்போல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்குறோம். கட் பண்ணி விட்ட பிறகு துளிர் அந்தளவுக்கு வரலை. ஏன்னா நம்ம அதிகமாக உரமெல்லாம் வைக்காமல் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் கார்டனை விட்டதுனால இப்போ அந்தளவுக்கு செடி பச்சை பச்சைன்னு இல்லாமல் துளிர் வராமல் நிற்குது. இப்போ உரம் வச்சு விட்டுருக்குறேன். வச்சு விட்டு ஒரு வாரம் ஆகுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பார்த்திங்கன்னா மல்லி செடியும் பார்த்திங்கன்னா எதிலே இல்லை. ஆனாலும் கொஞ்சம் துளிர் வந்து மொட்டு மட்டும் வச்சு பூத்துச்சு. இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் இட்லி பூ செடி. நான் வீடியோ போட்டேன் இல்லையா, தனித்தனியாக பாட்டில் எடுத்து வைக்கலான்ட்டு. ரெட் கலர் பாருங்கள், அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட வாடலை, ஆனால் பிங்க் கலர் வாடி போய் இருக்குது. இந்த வீடியோ எடுத்து ஒரு வாரங்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஆனால் இப்போ இன்னமும் காஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் காம்பெலாம் பாருங்கள், கொஞ்சம் பச்சையாக இருக்குது. எதல் மட்டும் கொஞ்சம் காஞ்சிருக்குது. ஆனால் இப்போ வர வர அந்த காம்பு கூட காஞ்சிட்டு தான் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அரிசி கழுவுற தண்ணி கூட கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிலாம் பார்த்தேன். ஆனாலும் அது கவலைக்கிடமாக தான் இருக்குது. வருமா இல்லையான்னு தெரியல நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாரிஜாதம்லாம் கூட நல்லா நிற்கிது. சின்ன பாரிஜாதமும் கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா பெரிய பாரிஜாதம் இதுவுமே இப்போது நான் கட் பண்ணி விட்டுருக்குறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டு வந்துட்டாங்க, பூவே வைக்கலை. இப்போ கட் பண்ணி விட்டு இப்போது கொஞ்சம் மொட்டு வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த இட்லி பூச்செடிக்குள்ளே ரெட் கலர் இட்லி பூச்செடி நம்ம பாட்டு மாற்றினதுக்கப்புறம் 2 எதல் விட்டு ஒரு செடி வந்திருக்குது. அதை இந்த சின்ன பாட்டில் நான் எடுத்து வைக்க போகிறேன். அதை எப்படின்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த தொட்டிக்குள்ளே நான் கல் போட்டிருக்கிறேன். இந்த கல் எதுக்கு போடுறோன்னா, தண்ணி நம்மளுக்கு ஓட்டை மறைக்காமல் வெளியேறணுங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம அந்த கல் போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போடலாம். இதே நம்ம பெரிய பாட்டுக்கு மாற்றினோம்னா உரமும் சேர்த்துக்கலாம். உரம்னா மற்ற உரம் சேர்க்கக்கூடாது. நல்லா காஞ்ச எருகு, சாணி உரம் அதை நல்லா தூள் பண்ணி சேர்த்து தேங்காய் நாரும் சேர்த்து நான் வைப்பேன். இது நம்ம சும்மா இப்போ எடுத்து வைக்கிறனால 2 எதல் விட்டு இருக்குது சின்ன செடின்றதுனால சும்மா வெறும் மண் மட்டும் போட்டு எடுத்து வைக்கலாம். இது எப்படி வந்திருக்குன்னு தெரில, வேறு எவ்வளோ தூரம் விட்டுருக்குதுன்னு தெரில. அதை மெதுவாக நான் அசைச்சி கிள்ளி எடுத்த மாதிரி தான் எடுக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறம் எப்படி வேர் வருதுன்னுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், பிடிங்கியாச்சு. பாருங்கள், வேர் அப்பவும் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. நான் ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறனால பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், செடி அழகாக வந்துச்சு. கீழே மட்டும் ஒரு வேர் கட்டாக இருக்குது. மற்றபடி அந்த சைடு இந்த சைடு அந்த செடியில் இருந்து வேர் ஓடி இருக்குது. அந்த வேர் வந்துடுச்சு. இப்போ அந்த வேர் நம்ம சுருட்டி அந்த செடியை சுருட்டி உள்ளே வச்சு வைக்கணும். வச்சு அப்படியே மூடி நம்ம தண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த செடி எப்படி வருதுங்கிறத நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இது வச்சு ஒரு வாரம் ஆகிடுச்சு. அப்படியே நல்லா தான் நிற்கிது. நல்லா சூப்பராக எப்படி எடுத்து வச்சேன்னா அப்படியே இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை போடுறேன். பார்த்திங்கன்னா எப்படி இப்போது நான் எடுத்து வைக்கிறேனோ அதே போலவே இருக்குது 2 எதலோட. ஆனால் இன்னும் துளிர் வரல. அது நல்லா வேர் மண்ணோட சேர ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கு துளிர் வர ஆரம்பிக்கும். துளிர் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்ததுக்கப்புறம் நான் பாட் மாற்றிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இன்னொன்றும் எங்களுக்கு இதே இட்லி பூச்செடியில் பூவோடு உடச்சிட்டு வந்துடுச்சு கிளை சின்னதாக. அந்த கிளையும் அதில் தான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அது எதல் மட்டும் தெரியுது. வீடியோ ஒழுங்காக அதில் தெரியல. அது பார்த்திங்கன்னா அதுவும் காயவும் இல்லை. அதை இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு எந்த செடியாக இருந்தாலும் உங்களுக்கு கிளை எடுக்கும்போது அந்த பெரிய செடியிலேருந்து அதிலே நீங்கள் சொறி வச்சிங்கன்னா நம்மளுக்கு பதியம் போட்டு வந்துடுது நல்லா வேர் விட்டு. அதில் வச்சுருக்கிறேன். இன்னும் காயலை. அந்த எதலும் காயாமல் அப்படியே இருக்குது. துளிரும் வரல. துளிர் வந்த பிறகு அதையும் நம்ம பாட் மாற்றி எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சு யாருக்காவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம். அதுபோல் தான் இந்த செடியும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சின்ன பாட்டு எங்ககிட்ட இருந்ததுனால
அந்த பாட்டில் நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வளரட்டும்னு. அப்புறம் அதே போலவே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து பதியெல்லாம் போடலை, அதாவே வந்ததை எடுத்து வச்சாச்சுங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ அப்பப்போ நான் போடும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டடா, பாய் பாய்.